ஆலயத்தில் தினந்தோறும் இறை வழிபாடு என்பது வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதை பெரும்பாலானவர்கள் வழக்கமாக கொண்டு இருக்கின்றனர். கோயிலில் பூஜை முடிந்த பிறகு தரப்படும் பிரசாதங்களை வாங்க அனைவரும் விரும்புவர். ஆனால் ஒரு கோவிலில் தரப்படும் பிரசாத பூஜை பொருட்களுக்காக பக்தர்கள் அனைவரும் போட்டியிடுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த ஒட்டநந்தல் கிராமத்தில் இருக்கும் இரட்டை குன்றில் அமைந்திருக்கிறதாம் மிக பழமையான ஸ்ரீ ரத்தினவேல் முருகன் கோவில். வருடாந்தோறும் இக்கோயிலில் பங்குனி மாதத்தில் விழா நடத்தப்பட்டு 10 நாளில் காவடி பூஜை செய்யப்படுமாம். பெரும்பாலான முருகன் கோவிலில் இடும்பன் சன்னதி இருப்பதை போல இங்கும் இடும்பன் சன்னதி இருக்கிறதாம். 10 நாள் விழா காலத்தில் இடும்பனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன. 11ஆம் நாள் இரவில் இடும்பன் பூஜை முடிந்த பின்பு தினமும் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சம் பழங்கள் பக்தர்களுக்கு ஏலம் விடப்படுகிறதாம். இதில் அதிசயம் என்னவென்றால் முதல் நாள் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழம் 41,000 ரூபாய்க்கு பக்தர் ஒருவரால் ஏலம் எடுக்கப்பட்டதாம். இதே முறையில் 9ஆம் நாட்கள் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழங்கள் அனைத்தும் சேர்த்து 1,50,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. கடந்த ஆண்டு இடுமனுக்கு படையலாக வைக்கப்பட்ட கருவாட்டு சாதம் 1,02,000 ரூபாய்க்கு பக்தர் ஒருவரால் ஏலம் எடுக்கப்பட்டதாம். இந்த ஏலத்தில் பங்கேற்ற உள்ளூர்காரர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதால் வெளியூர்காரர்கள் உள்ளூர்காரர்களை வைத்து கோயில் பூஜை பொருட்களை ஏலம் எடுக்கின்றனராம். இந்த முருகன் கோவில் விழாவில் பயன்படுத்தும் எந்த எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக சாப்பிடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பதாலும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் என்பதாலும் அதிக பணம் தந்து ஏலம் எடுக்க பக்தர்கள் தயங்குவதில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இப்பேர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரத்தினவேல் முருகன் கோயிலுக்கு சென்று நாமும் அருள் பெறுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.